ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரே இன்ஃபர்மேட்டிக்ஸ். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் முகலாய கட்டடக்கலைக்கே பெயர் போன தாஜ்மஹாலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தாஜ்மஹல் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நம்ம மைண்டில் ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னங்க, நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு தாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இது ஒரு அழகான காதல் சின்னம் அப்படிங்கிறது தான் முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாங்க, இது ஒரு அழகான காதல் சின்னம். அதையும் தாண்டி இந்த தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா உலக அதிசயங்கள்லேயே ஒன்றா திகழுதுங்க நம்மளோட தாஜ்மஹால். இந்த அழகான தாஜ்மஹால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்கக்கூடிய யமுனை ஆற்றங்கரையில் கட்டப்பட்டிருக்கு இந்த அழகான தாஜ்மஹால். இதை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான வெண்ணிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்குங்க இந்த தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா காலையில் பார்க்கும்போது பிங்க் கலர்லையும், அந்த இடைவேளையில் பார்க்கும்போது வெண்மை நிறத்துலையும், ராத்திரியில் பார்க்கும்போது ஒரு கருப்பு நிறத்துலையும் காட்சி அளிக்குதாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்த முகலாய மன்னன் ஷாஜஹான் தன்னோட ஆசை மனைவி மும்தாஜுக்காக கட்டினது தாங்க நம்ம தாஜ்மஹால். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மும்தாஜ் தன்னோட 14வது பிரசவத்தில் இறந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களோட ஞாபகார்த்தமாக தான் இந்த ஷாஜஹான் இந்த அழகான தாஜ்மஹாலை வடிவமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 22,000 வேலையாட்களை வச்சு இந்த தாஜ்மஹாலை ரொம்பவே அழகாக வடிவமைச்சிருக்காரு நம்மளோட ஷாஜஹான். இந்த தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு எல்லாரும் கட்டியிருக்கக்கூடிய கட்டடக்கலைகள்லேயே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நுணுக்கமாகவும் ரொம்பவே அற்புதமாகவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு கட்டிடக்கலைன்னே சொல்லலாங்க. இந்த தாஜ்மஹாலின் மையம், அதாவது தாஜ்மஹாலோட சென்டர் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிற சலவை கற்களால் உருவாக்கப்பட்ட 2 சமாதிகள் காணப்படுதுங்க. இந்த சமாதிகள் வேற யாரோடதும் இல்லைங்க, இந்த தாஜ்மஹாலை கட்டின ஷாஜஹானோடதும் அவரோட மனைவி மும்தாஜோடதும் தாங்க. இந்த தாஜ்மஹாலின் மையத்தில் இந்த 2 சமாதி கட்டிடமும் அங்க காணப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தாஜ்மஹாலை சுற்றி பார்த்தீங்கன்னா 4 பில்லர்ஸ் காணப்படுதுங்க. இந்த 4 பில்லர்ஸையும் எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக ஸ்லாண்டிங்காகவே வடிவமைச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது பூமி அதிர்வு இல்லைன்னா இயற்கை சீற்றம், பெருங்காற்று இந்த மாதிரி ஏதாவது ஏற்படக்கூடிய பட்சத்தில் இது விழக்கூடிய நிலைமை வந்தாலும் இந்த 4 பில்லர்ஸுமே வெளிப்புறமாக தான் விழுமே தவிர தாஜ்மஹாலோட உள்புறமாக விழாது. இதனால தாஜ்மஹாலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அதனால தான் ஷாஜஹான் அந்த காலத்திலேயே தாஜ்மஹாலுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு கட்டியிருக்காருங்க. அது மட்டும் இல்லை, தாஜ்மஹாலோட மேற்பரப்பில் அதாவது உச்சியில் பார்த்தீங்கன்னா தாமரை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு அலங்கார கலசம் காணப்படுதாங்க. இந்த கலசம் இந்த பில்டிங்கோட ஹைட்டை இன்னும் கூட கொஞ்சம் உயர்வாக காட்டுது. இந்த கலசத்தை பார்த்தீங்கன்னா 1800 ஆண்டு வரைக்கும் இது தங்கத்தில் இருந்ததாகவும் அதுக்கு பின்னாடி இதை வெங்கலத்துக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தாஜ்மஹாலோட வெளிப்புற அழகூட்டலை பார்த்தீங்கன்னா இது எந்த மனுஷங்களோட படமோ எந்த மிருகங்களோட படமோ வடிவமைக்கப்படலைங்க. அதுக்கு மாறா இவங்க நிறையவே செடி கொடிகள் அப்படின்னு இயற்கையோடு இணைந்த நிறைய உருவங்களை அதில் பதிச்சிருக்காங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் காணப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது எண் கோண வடிவத்தில் இருக்காங்க. இந்த தாஜ்மஹாலோட உள்பகுதி பார்த்தீங்கன்னா எண் கோண வடிவத்தில் காணப்படுதான். இந்த எண் கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இதுக்கு ஒவ்வொரு டோர்ஸ் இருக்காங்க. ஆனாலும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காவை அதோடு பார்க்க நோக்கியுள்ள கதவு மட்டும்தான், அந்த டோர் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த தாஜ்மஹால் முழுக்க வெண்ணிற சலவை கற்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு. இந்த சலவை கற்களை எப்படி தாஜ்மஹால் கட்டியிருக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நீளமான சாய்தள பாதை ஒன்று மண்ணால் ரொம்பவே இறுக்கி அமைச்சிருக்காங்க. இந்த சாய்தள பாதைகளுக்கு மேலே 20 முதல் 30 எருதுக்களை கொண்ட ஒரு வண்டிகளை உருவாக்கி அந்த வண்டிகளுக்கு மேலே இந்த சாய்தள கல்லை வச்சு அந்த இடத்துக்கு கொண்டு
கொண்டு போயிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா எருதுகள் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான யானைகளையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாஜஹான் தன்னோட மனைவிக்காக ஒரு வெண்ணிற தாஜ்மஹாலை அமைச்சது போலவே தனக்காகவும் ஒரு கருப்பு நிற தாஜ்மஹாலை அமைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அந்த சமயத்துல தான் அவரோட மகன் அவுரங்கசீப் அவரை வீட்டிலேயே சிறப்பிடிச்சதா கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷாஜகான் நம்ம உருவாக்குனது மாதிரி இன்னும் ஒரு அழகான காதல் காவியம் இந்த நாட்டிலேயே உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க வேலை செஞ்ச ஒவ்வொரு வேலையாட்களோட கையையுமே துண்டிக்கப்பட்டதா கூறப்படுது. பட் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்க. இப்படி இருக்கக்கூடிய நம்மளோட அழகான தாஜ்மஹால் இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா அமில மழையால மெல்ல மெல்ல அழிஞ்சுக்கிட்டு வருதுங்க. அதனால தான் நம்மளோட அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹாலை சுற்றி இருக்கக்கூடிய 10,400 சதுர அடி கிலோமீட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த தொழிலகங்களுக்குமே அப்ரூவ் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு இருக்காங்க. விவேகானந்தர் என்னைக்கு இந்த அழகான காதல் சின்னத்தை, அதாவது நம்மளோட தாஜ்மஹாலை போய் பார்த்தாரோ அன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சலவை கற்களில் ஏதாவது ஒன்றை நம்மளால் புழிய முடியும் அப்படின்னா அதுலேருந்து கூட அந்த அரசன், அதாவது ஷாஜஹானோட அழகான காதலும் சோகமும் மட்டும்தான் சொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அழகு வேலைப்பாட்டை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சதுர அடிக்குமே 6 மாதம் ஆகும் நம்ம முழுசாக அந்த வேலைப்பாட்டை கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு ரொம்பவே அழகாக ஷாஜஹானோட தாஜ்மஹாலின் அமைப்பையும் அவரோட காதலையும் அழகான வார்த்தைகளால் வர்ணிச்சிருக்காரு நம்மளோட விவேகானந்தர். ஆமாங்க, இந்த தாஜ்மஹால் ரொம்பவே அழகான காதல் சின்னமாக இன்னைக்கு வரைக்கும் திகழ்ந்துட்டு இருக்கு. இதை பாதுகாக்கக்கூடியது மக்களான நம்ம கையில் தாங்க இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த தகவல் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிக்ஸாக இருந்து அப்படின்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் சுவாரஸ்யமான வித்தியாசமான வீடியோவில் நெக்ஸ்ட்டில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பபாய்.